அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மகர ராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் வக்ரகதியில் நிலை கொண்டிருக்கும் சனி பகவான் ஐப்பசி 6ஆம் தேதி நேர் திசையில் கும்ப ராசியை நோக்கி பயணிக்க இருப்பது மிக நல்ல ஒரு மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில், அதாவது 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும், சுக்கிரன் மாதம் முழுவதும் அனுகூல நிலையில இருப்பதும் குடும்பத்தில் எதிர்பாராத பண உதவி கிடைக்க உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இந்த மாதத்துல குரு சுபபலம் இல்லாமல் சஞ்சரிப்பதால திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் மேலும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படியே வரன் அமைந்தாலும் கூட கூடுமான வரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே மாதிரி மகர ராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் குடும்ப பிரச்சனையினால் கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த அந்யோன்ய குறைவு, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் ஏற்பட இருக்குதுங்க. தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும் தருணங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளும் போது இந்த தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் கலத்திர மாங்கல்ய தோஷம் இருந்துச்சு அப்படின்னா கருத்து வேற்றுமையும் விவாகரத்தில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தற்போது சனி பகவான் நேர்கதியில் செல்வதால இது மாதிரியான பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவாக உறுதியளிக்குதுங்க. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த மாதிரியான இன்னல்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அவை அனைத்துமே படிப்படியாக நீங்க இருப்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் கூட வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்க இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஒன்று சேர ஒரு தருணமாகவும் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் வக்ரகதியில் உள்ள சனி பகவான் கும்பராசியை நோக்கி நேர்கதியில் செல்ல ஆரம்பிப்பது மிக நல்ல பலன்களை தரவல்லதுங்க. இதுவரை இருந்து வந்த சக்திக்கு மீறிய வேலைச்சுமை இப்போது குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த நவம்பர் மாதம் அமைய இருக்குது. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த நவம்பர் மாதத்துல. அதே மாதிரி சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்கள் மீது உழைப்பை காட்டி வந்த சக ஊழியர்கள் தற்போது உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா அமைய இருக்குதுங்க. மீண்டும் பொறுப்புகள்ல உற்சாகம் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட இருக்குது. இந்த இடமாற்றத்தின் காரணமாக பொறுப்புகளும் கூட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இதில் இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உயர்ந்த சுபபலம் பெற்றிருக்குதுங்க. இதனால் அலைந்து பாடுபட்டதற்கு ஏற்ப லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது. உற்பத்தியை பல மடங்கு அதிகரிப்பதற்கு சிறந்த ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்குதுங்க. சந்தை நிலவரமும் அதற்கேற்றாற்போல் சாதகமாக இருக்குதுங்க. சில்லறை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்குது. சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க. தொழிற்சாலையை விஸ்தரிக்கும்
திட்டம் பற்றி இந்த மாதத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாங்க. அந்த முடிவில் நன்மைகளை ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சூரியன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால அரசாங்கம் முழு ஒத்துழைப்பையும் உங்களுக்கு கொடுக்க இருக்குதுங்க. நிதி உதவி தக்க தருணத்தில் கிடைக்கும் என்பதால பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பல மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் முதல் முறையாக புதிய வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க. திரைப்பட கலைஞர்களுக்கு தயாரிப்பாளர்களிடமிருந்து இயக்குநர்களிடமிருந்தும் அழைப்புகள் வர இருக்குதுங்க. இதனால வருமானம் உயர இருக்குது. மக்களிடையே செல்வாக்கும் உயர இருக்குதுங்க. நீங்கள் நடித்துள்ள படங்கள் வெற்றி பெறக்கூட நல்ல ஒரு லாபத்தையும் வசூலையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமா இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிதாக சினிமா துறையில் சேர விருப்பம் உள்ள இளைஞர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். இந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சாதகமான நிலையில சஞ்சரிப்பதால கட்சியில் செல்வாக்கு உயர இருக்குதுங்க. நெருக்கடியான கட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகளை உங்களுடைய கட்சி தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இப்போது இருப்பதை உங்களுடைய ராசியின் கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க. கட்சியின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கொள்ள இக்கட்டத்தில் உங்களுடைய மனதில் உள்ளதை துணிவுடன் கட்சி தலைமைக்கு நீங்கள் எடுத்து கூறலாங்க. உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க சுக்கிரனும் ராகுவும். இதனால எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இந்த நவம்பர் மாதம் அமைய இருக்குது. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால கவலை ஏதுமின்றி பாடங்கள மனதை செலுத்தலாங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருக இருக்குதுங்க. தேர்வுகள்ல மிக சரியான விடைகளை எழுதி வெற்றி பெற ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த நவம்பர் மாதம் உள்ளது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் குறிப்பாக ஸ்காலர்ஷிப் அதாவது உதவி தொகை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. அதுவும் நீங்கள் கோராமலேயே கிடைக்க இருக்கு என்பதுதான் கிரக நிலைகள் உங்களுக்கு அளிக்க உள்ள ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற மாதத்தை விட இந்த மாத கிரக நிலைகள் அனுகூலமாக இருப்பதால வயல் பணிகள்ல தொடர்ந்து ஏற்பட்டு வந்த கடின உழைப்பு சற்று குறையுங்க. ஓய்வெடுக்க நேரம் கிடைக்குங்க. அவசியமான பொருட்கள் சிரமமின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சூரியனுடைய நிலை காரணமாக அரசாங்க சலுகைகள் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகுங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்குங்க. லாபம் சற்று உயர இருக்குது. புதிய கால்நடைகள் சேருங்க. அதனாலும் அபிவிருத்தி ஏற்பட இருக்குது. மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியிலிருந்து ஓரளவு விடுபட்டு இருக்கிறீங்க இந்த மாதத்துல. அதனால் ஆரோக்கியத்தில் அபிவிருத்தியை காண முடியுங்க. உங்களுடைய மனதில் தொடர்ந்து கவலை அளித்து வந்த பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர ஆரம்பிக்குங்க. குறிப்பாக வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. ராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல உபவாசம் இருப்பது மிகச்சிறந்த பரிகாரமாகுங்க. பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். அந்த கிழமையில் கோவில் தரிசனம் செய்வது நன்மையை அதிகரிக்க செய்யும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.